எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அப்பிச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவர் வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொதித்ததும் ஒரே ஒரு காலிஃப்ளவரை நறுக்கி வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இது ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கி வடிகட்டி வச்சுக்கணும். காலிஃப்ளவர் சில்லிக்கு நம்ம மசாலா கலந்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா 1 கப்பு கடலை மாவு, ஒரு 1/2 கப்பு அரிசி மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சோள மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரில் உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். மசாலா எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 மூடி அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். லெமன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மாவெல்லாம் எல்லாம் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கலந்து வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பொரியும் போதே அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா பொரியட்டும். நல்லா திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.